2 அக்கா தங்கச்சிய கிட்ட ஒரு கஷ்டமான ஒரு முடிவை கொடுக்குறாங்க. தன்னோட அம்மாவை தேர்ந்தெடுக்கணும், இல்லாட்டினா பில்லியன் மதிப்பு இருக்க ஒரு ஏடிஎம் கார்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தங்கச்சி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க அம்மாவை விட்டுட்டு பில்லியன் மதிப்பு இருக்க ஏடிஎம் கார்டை எடுத்துடுறா. சீக்கிரத்துல அவளுக்கு ஒரு பில்லியனர் கூட கல்யாணம் ஏற்பாடாகுது. ஆனா கல்யாணத்தன்னைக்கு அந்த மாப்பிள்ளை வரல. இதை பார்க்குற தங்கச்சிக்காரி ஆத்திரத்துல மூளையை இழந்து எல்லாரும் முன்னாடி கத்த ஆரம்பிக்கிறார். இது அந்த கல்யாணத்துக்கு வந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. அந்த பில்லியனரோட சொத்து மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவரோட கம்பெனியே திவால் ஆயிருது. இதனால அந்த தங்கச்சிக்காரியும் கடனாளி ஆயிரா. அதே சமயம் அக்கா அவளோட அம்மாவையே தேர்ந்தெடுத்தா. அவ ஒரு கேக் ஷாப் ஆரம்பிச்சு கேக் வித்து அவங்க அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற தங்கச்சிக்காரி அக்கா தான் தன்னோட துரதிருஷ்டத்துக்கு எல்லாம் காரணம்னு சொல்லி அவளோட ஷாப்புக்கு போய் அங்க அவ கூட சண்டை போடுறா. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வாக்குவாதத்துல 2 பேருமே பக்கத்துல இருந்த மின்கம்பியில விழுந்துறாங்க. அங்கேயே ஷாக் அடிச்சு 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. கண்களிச்சு பார்த்தப்போ 2 பேரும் அதே நாளுக்கு மறுபிறவி எடுத்து வந்திருந்தாங்க. அதான் அந்த பில்லியன் டாலரா இல்ல அம்மாவான்னு தேர்ந்தெடுக்கிற நாள். தங்கச்சி உடனே இந்த தடவை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவங்க அம்மாவை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த பில்லியன் டாலர் கார்டை அவங்க அக்காவுக்கு விட்டு கொடுக்குறா. அக்காவும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த பில்லியன் கார்டை ஏத்துக்கிறா. அவ தன்னோட திறமையால எந்த இடத்துலயும் எந்த சூழ்நிலையும் வாழ்ந்து காட்ட முடியும் உறுதியா நம்புறா. கொஞ்ச நாள்ல அதே பில்லியனர் கூட அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. முந்தைய பிறவி மாதிரி இந்த தடவையும் அந்த பில்லியனர் மாப்பிள்ள கல்யாணத்தன்னைக்கு வரல. இதனால தன்னோட அக்கா அவமானப்படுவான்னு சொல்லி அவளை பார்த்து தங்கச்சி சிரிக்கிறா. ஆனா அக்கா பக்கத்துல இருக்க மோதிர பாக்ஸ்ல இருந்து மோதிரத்தை எடுத்து அவளோட கையில அவளே போட்டுக்கிட்டு என்னோட காதலுக்கு இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சாட்சி, இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. அங்க இருக்க மாமியாரும் அவளோட குணத்தால ஈர்க்கப்படுறாங்க. இதனால எல்லாருமே கைத்தட்டி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயினி அவள் மாமியார் மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்கா. அவங்கள ரொம்ப மதிப்பாக நடத்துகிறா. ஆனால் அவளோட ஹஸ்பண்ட் எந்த நேரமும் கேம் விளையாண்டுட்டே இருக்கான். அவளோட மாமியார் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ இப்படி இருக்காத, கொஞ்ச நாச்சும் திறந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் கோவப்பட்டு எந்திரிச்சு நான் என் ஃபர்ஸ்ட் லவ்வை எப்போவுமே நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினி இதை கேட்டு கொஞ்சம் கூட கோவப்படாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயினிக்கு அவங்க அம்மா ஃபோன் போட்டு அவளோட தங்கச்சி தான் பெரிய நிபுணர்னு சொல்லிக்கிற ஒரு ஆளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஹீரோயினியும் அவளோட தங்கச்சியையும் அந்த நிபுணரையும் போய் பார்க்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, முன்னாடி பிறவியில் ஹீரோயினியை கஷ்டப்படுத்திட்டு இருந்த அந்த ஆள் தான். அவர் நிபுணரே கிடையாது, அவர் பொய் சொல்றாரு. ஆனா இதை ஹீரோயினி அவ தங்கச்சிட்ட சொல்லி எச்சரிக்கிறா. ஆனா அவ தங்கச்சி நம்பாம தான் ஒரு பெரிய பணக்கார நிபுணரை கல்யாணம் பண்ணிக்க போறனால தன்னோட அக்கா பொறாமப்படுறான்னு சொல்லி அவ சொல்றத அவ கேட்கவே இல்லை. அவ அவளோட அக்கா கிட்ட நீ எவ்வளவுதான் என்னை தடுத்தாலும் நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற ஹீரோயினி அவ தலையெழுத்து அவளைதான் சொல்லிட்டு அவளுக்கு அறிவுரை சொல்றத அப்படியே விட்டுறாங்க. அடுத்த 6 மாசத்துலேயே ஹீரோயினி இப்ப இருக்க பில்லியன் மதிப்பாலையும் முன்னாடி பிறவியில அவளுக்கு கிடைச்ச அறிவாலையும் அவ ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறா. ஆனா அதே சமயத்துல ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை பத்தி அவனோட சோசியல் மீடியால அப்லோட் பண்றான்.